நேற்றைக்கு சேலத்தில் நடந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்தில் மகாராஷ்டிராவை சார்ந்த சுராஜ் அப்படின்ற ஒரு இளைஞர் இறந்துக்கிறார். வடமாநில இளைஞர் இறந்துக்கிறார். அவருக்கு ஆழ்ந்த அனுதாபங்கள், ஒரு குடும்பத்துக்கும் ஆழ்ந்த அனுதாபங்கள். இந்த நேரத்தில் நான் விஜய் கூட நிற்கிறேன் அப்படிங்கிறத விட அந்த இளைஞர் குடும்பத்துக்கு பக்கம் நிற்கிறேன் அப்படின்னு சொல்கிறதும் சால சிறந்ததாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். அதுபோக இப்போ இந்த சேலம் மாநாடு எவ்வளோ பாதுகாப்பாக இருந்தது நமக்கு தெரியும். 5000 பேர் தான் வரணும், கியூஆர் கோடு வச்சு தான் உள்ளே வரணும் அப்படின்னு அவ்வளோ பாதுகாப்பு இருந்துச்சு. அவங்களுக்கு கேப்பு கொடுத்துட்டாங்க, ஹீட் அதிகமாக இருக்கும் அப்படின்னு கேப் கொடுத்தாச்சு. இவ்வளோத்தையும் மீறி ஒரு வடமாநில இளைஞர் விஜயை பார்க்கணுங்கிற ஒரு ஆர்வத்தில் உள்ளே வந்தார். சரிதான், அப்படி இந்த இறப்பு நடந்திருக்கு. ஏன் இந்த இறப்பு நடந்துச்சு நமக்கு தெரியும். அவருக்கு மெடிக்கல் கண்டிஷன் இருந்திருக்கு அப்படின்ற செய்திகள் வெளில வந்திருக்கு. இந்த இழவுக்கு தான் விஜய் நான் வீட்டிலே இருக்கிறேன்டா, வெளியில் வரவே இல்லைடா அப்படின்னு சொன்னதுக்கு காரணம் தான். எல்லாம் வீட்டை விட்டு வெளிலவாடும் நம்ம விமர்சனம் பண்ணுறோம்ல. ஏன்னா நான் எந்த மாநாட்டுக்கு போனாலும் பிரச்சனை. விக்கிரவாண்டிக்கு போனால் அங்கே 3 பேர் செத்து, எந்த திருச்சி மாநாட்டுக்கு போனால் அங்கே 2 ஒருத்தர் இறந்து போடுறாரு, அதுக்கு மதுரையில் போனால் அங்கே 2 பேர் இறந்து போகிறாங்கன்னு இப்படி நான் மக்களை காப்பாற்றுறதுக்காக வரேன். மக்கள் கஷ்டப்படுறாங்க, அவங்களை கை கிடுத்து தூக்கி விடணுங்கிறதுனால நான் அரசியலுக்கு வரேன். என்கிட்ட பணம் இருக்குது, புகழ் இருக்குது, எல்லாமே இருக்குது. இந்த மக்கள் மட்டும் கீழே கிடக்குறாங்க, அவங்கள நான் தூக்கி விட்றேன், நான் நன்றி கடன் செலுத்துறேன்னு ஒரு மனுஷன் வந்துருந்தார். ஆனால் அவரை சுற்றி இன்னைக்கு எவ்வளோ விமர்சனங்கள், எவ்வளோ அவதூறுகள். விஜய் தான் கொண்டுட்டாருன்றாங்க. நேற்று நடந்ததுக்கு இது விஜய் தான் முழுக்க காரணன்றாங்க. விஜய் அவர்களுக்கு வந்து சின்ன சின்ன குழந்தைகள்லாம் ரொம்ப பிடிக்கும் அப்படிங்கிறது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். அன்றைக்கி கரூரில் சின்ன குழந்தைகள் 10 குழந்தைகள் செத்து போணுச்சுல்ல, அவர் தான் சொல்லியிருந்தார்ல அந்த குழந்தைகளுக்குலாம் நான் தாய் மாமன்னு. அப்படி அந்த குழந்தை செத்தது அவருக்கு எவ்வளோ பெரிய தாக்கத்தை படுத்திருக்கோம். அதுலேருந்து அந்த மனுஷன் எழும்பி வருவாருங்கிறது எனக்கு வந்து சாத்தியப்படவே இல்லை. அவர் கடைசி வரைக்கும் அந்த மனசை அவருக்கு உறுத்திக்கிட்டே இருக்கும். இன்றைக்கி தாவேகா எழுந்துச்சு வந்திருக்கிறாங்க. ஆனால் கரூர் சம்பவத்திலேருந்து இந்த எதிர்கட்சிகள், விஜய்க்கு எதிராக இருக்கிற கட்சிகள், நீங்கள் கொடுத்தீங்கள அந்த பலி, அதை அவன் உனக்கு திருப்பி தருவான். அதுக்காக இந்த காலகையர் கூட்டம் 2026 எலெக்ஷன் நோக்கி புறப்பட்டு இருக்கிறாங்க. நீ என்ன வலியை கொடுத்தியோ அதை அவன் உனக்கு திருப்பி தருவான். கண்டிப்பாக எலெக்ஷனில் இந்த ஒத்த விரலை வச்சு அவன் உனக்கு திருப்பி தருவான். எவ்ரி ஆக்ஷன் ஹேஸ் ஆன் ஈக்குவல் அண்ட் ஆப்போசிட் ஆக்ஷன் அப்படிங்கிறது நியூட்டன் விதி மட்டும் கிடையாது, கர்மா. எல்லா வினைக்கும் ஒரு நேர்வினை மற்றும் எதிர்வினை உண்டு. அவன் நீ கொடுத்த வழியை அவன் உனக்கு கண்டிப்பாக திருப்பி தருவான். நான் வரவா நான் திரும்பி வரவா, நீ விதைச்ச வழிய உனக்கு திருப்பி தரவா. வீடியோவை பாருங்க, ஃபுல்லாக பாருங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. எங்களுடைய எல்லா வீடியோக்களும் உங்களை உடனுக்குடன் வந்து சேரும். அதுபோக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்களோட தாழ்மையான கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க. சேலம் நிர்வாகிகள் கூட்டத்தில் நேற்று அவர் இறந்து போயிருக்கிறார். அந்த இறப்பு அப்படிங்கிறது வந்து அவருக்கு ஏற்கனவே ஒரு ஹார்ட் பேஷண்டாக தான் இருந்தார். அப்படி நண்பர் ஒரு பேட்டி கொடுக்குறார். இல்லை, அவருக்கு ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குன்றாங்க. ஆனால் ஆல்ரெடி ஹார்ட் ப்ராப்ளம் இருக்குது. ஒரு வாட்டி ஒரு அட்டாச் ஆயிடுச்சு. அத்தனை ஹீட் அவருக்கு ஆகாது, ஹீட் ஆகாது. அதனால வேணான்னு சொன்னேன், அவர் கேட்கல. சரி, அவர் விஜய் பார்க்கணும். ஒரு ஹார்ட் பேஷண்ட்டாக தான் இருந்தார். அவருக்கு வெயிலெலாம் தாங்காதுங்க, அதனால் வந்தார். அவர் விஜயை பார்க்கணுன்ட்டு வந்தார். இன்றைக்கி இறந்து போயிட்டார் அப்படின்னு சொல்கிறாரு. இதற்கு பிறகு போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் வரணும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் தான் அவர் ஏன் இறந்தார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் அவர் ஹார்ட் பேஷண்ட்னா இவங்க சொல்லுவாங்க நினைக்கிறீங்களா? கண்டிப்பாக மீடியா யாருமே சொல்ல மாட்டாங்க. அதுபோக இந்த தாவேகா நிர்வாகிகள் கூட்டத்துக்கு எப்போனா ஒரு 10 மணிலேருந்து ஒரு 12 மணிக்குள்ளே இல்லை 1 மணிக்குள்ளே இதை முடிச்சிடலாம் அப்படின்னு தான் பிளான் பண்ணுது. ஆனால் என்ன பார்த்தீங்கன்னா, நேற்றுக்கு வெள்ளிக்கிழமை, ஸ்கூல் டைம், காலேஜ் டைம், நிறைய பேர் வேலைக்கு போகிறது அந்த டைம் தான், அந்த 10 மணிக்குள்ள தான். அதுக்குள்ளே அந்த நேரத்தில் பெரிய ரஷ்ஷாக இருக்கும், நம்மளால் யாருக்கும் எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்ப தீர்க்கமாக முடிவெடுத்தோம். அதெல்லாம் போனதுக்கு பிறகு கரெக்டாக ஒரு 11-12 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணி 3 மணிக்குள்ளே முடிச்சிடணும். ஏன்னா 3 மணிக்கு பிறகு மறுபடியும் ஸ்கூல்லலாம் ரிட்டன் வரும், வேலை பார்த்துட்டு ரிட்டன் வருவாங்க, காலேஜ் ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வெளில வருவாங்க. அதனால் இந்த டைமுக்குள்ளே முடிச்சணும் அப்படின்னு தான் பண்ணாங்க. இருந்த போதிலும் பாதுகாப்புக்காக கேப்பு கொடுத்தாங்க, எல்லாருக்கும் தண்ணீர் வழங்கப்பட்டது, ஸ்நாக்ஸ் வழங்கப்பட்டது, அவ்வளோ பாதுகாப்பாக தான் இருந்தது. அப்பதையும் மீறி நம்ம ஒரு மாநாட்டுக்கு போகிறோம், நம்ம ஒரு ஹெல்த் கண்டிஷன் நமக்கு தெரியும், அங்கே போயிடும், ஒருத்தர் இறந்துறாரு, அது அப்படிங்கிறது ஒரு எதிர்பாராத விதமாக நடக்கிற ஒன்று தான். ஆனால் இதை கொண்டாந்து விஜய் அவர்கள் அங்கே மீட்டிங் போட்டதுனால தான் அவர் இறந்து போனாங்க. இந்த சாவுக்கே விஜய் தான் காரணம். அவர் பீட ஆரம்பிச்சானுங்க. அந்த வாடகை வாய்கள்லாம் சும்மா இருக்க மாட்டானுங்கல்ல. ஏற்கனவே 41 இறப்புக்கு இந்த வார்டு படுத்தினாங்க. இப்போ ஒரு இறப்பு நடந்திருக்கு, சும்மா விட்ருவாங்களா? பெரிய அளவில் விஜய்க்கு எதிராக பெரிய அரசியல் கட்சி தலைவர்களே கட்டம் கட்டி நேற்று பேசினதை பார்த்தோம். முதல் ஆளாக வாலி செல்வ பெருந்தகை, காங்கிரஸ் கட்சியில் ஒரு செல்வ பெருந்தகை இருக்கிறார்ல, அவர் வந்துட்டாப்ல. அவருக்கு ஒரு இஷ்யூ இருக்குது. என்னென்னா, காங்கிரஸ் கட்சியில் உள்ள பெரிய தலைவர்கள்லாம் விஜய் விரும்புகிறாங்க, விஜய் கட்சியோட போகணும், தாவேக்காவோட போகணும், பெரிய அளவில் இருக்கிறாங்க. ஆனால் செல்வ பெருந்தகை நான் திமுகவோட தான் போவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, பெரிய அளவில் அடிச்சாப்ல. சவுக்கு சங்கர் பெரிய அளவில் ஒரு மேட்ரு ஒன்று வெளியே சொல்லியிருந்தார்ல, இவர் எங்கெல்லாம் அடிச்சாப்லன்னு. அதெல்லாம் எங்கே இருக்கும்போது அடிக்கணும்னா திமுக இருக்கும் மட்டும் தான் அடிக்க முடியும், வேறு எங்கே இருந்தாலும் அடிக்க முடியாது. அதனால் அவருக்கு திமுக தான் வேணும்.
மற்ற காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் என்ன சொல்றாங்கன்னா, நம்ம விஜய் கூட போனா நம்ம கட்சி வளரும்ன்றாங்க. கட்சியாவது மண்ணாவதுன்னா வளரணும்டா போங்கடான்ட்டு அவங்க திமுக கூட இருக்கிறாப்புல. இந்த டயத்தை பார்த்து விஜய் அடிக்கணும் அப்படின்ட்டு நேற்று ஒரு ட்வீட்டு போட்டாப்புல. விஜய் அவர்களின் மாநாட்டில் இப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கிறது, ஒரு ட்வீட்டு போட்டாரு, ஒரு இரங்கல் தெரிவித்தார். அதில் நான் எந்த தப்பும் சொல்லலை. ஓகே, எந்த தப்பும் நான் சொல்லலை. சரி, அடுத்தது நயினா நாகேந்திரன் வந்துட்டாப்புல. அவரும் அதே மாதிரி ட்வீட், விஜய் அவர்களுடைய அந்த தாவேகா கூட்டத்தில் அப்படி ஒரு சம்பவம் நடந்திருக்கு, ஆச்சா போச்சா அப்படின்னு அவரும் பேசினாப்புல. அதையும் நான் தப்பு சொல்லலை. மக்கள் நீதி மையத்திலேருந்து சினேகன் ஐயா வந்தாப்பல. அவர் என்ன சொல்கிறாப்பலன்னா, அதாவது அந்த பையன் நம்மளை நம்பி வந்தான், அந்த பையனுக்கு வந்து இப்போ தான் புதுசாக வந்திருக்காங்க தமிழ்நாட்டுக்கு, நம்மளை நம்பி வந்தாங்க பையன். அந்த பையன் அவனுக்கு தமிழ் கூட தெரியாது, நம்மளை நம்பி வந்த பையன் இன்னைக்கு செத்து போயிட்டான் அப்படின்றாப்புல. நான் என்ன கேட்குறேன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி திருத்தணியில் 2 பேர் கஞ்சாவை போட்டுட்டு சின்ன பசங்க ஊ ஊ அப்படின்னுட்டு திருத்தணியில் ஒரு பையனை வச்சு வெட்டினாங்களே, ஞாபகம் இருக்கா? அன்னைக்கு எங்கே சார் போனீங்க? இப்போ ரீசெண்டாக சென்னையில் ஒரே குடும்பத்தை சேர்ந்த ஒரு அம்மா, ஒரு அப்பா, 2 வயசு குழந்தைய வெட்டி கொண்டாங்களே, சாக்கு மூட்டில் புதைச்சி போட்டாங்களே, அவங்களும் நம்ம ஊரை தேடி தானே சார் வந்தாங்க பிழைக்கிறதுக்கு. இங்கே வெட்டி போட்டாங்களே கஞ்சா அடிச்சுட்டு, அன்னைக்கு எங்கே சார் போயிருந்தீங்க நீங்கள்? அதை கூட விட்டுருங்களேன். திமுகவுடைய 30 விழா அப்படின்னு ஒரு விழா நடந்துச்சு இல்லை, அந்த விழாவில் ரேணுகாங்கிற ஒரு கர்ப்பிணி பெண் பஸ்ஸில் அடிபட்டு செத்தாங்கல்ல, அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல? சரி, இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி உதயநிதி ஸ்டாலின் ஒரு கல்யாணத்துக்கு போனார். அங்கே கொடி நட்டுக்கிட்டு இருந்த 2 இளைஞர்கள் மின்சாரம் தாக்கி செத்து போனாங்க. யாரு? உதயநிதி ஸ்டாலின் பங்கேற்ற ஒரு திருமணத்தில். அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல நீங்க? சரி, அதோட விட்டுருங்க. பழனிசாமி ஐயா பரப்புரையில் இருந்தபோது ஒரு முதியவர் ஒருவர் அங்கே வந்து ஹார்ட் அட்டாக்கில் செத்து போனார். ஒரு பரப்புரையில் கூட்ட நெரிசல் தாங்க முடியாமல் ஏர் கிடைக்காம இறந்து விட்டார். அன்னைக்கு ஏன் சார் இந்த ட்வீட்டை போடல? இதே செல்வ பெருந்தகை, இதே நயினா நாகேந்திரன், இதே சினேகன், அறிவாலய கொத்தெருமையில கிடக்குற நீங்க அன்னைக்கு ஏன் இந்த ட்வீட்டை போடல? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வி என்ன செருப்பால் அடிச்ச மாதிரி இருக்குடா. மாதிரி இல்ல, உண்மையிலே செருப்பால தான் அடிச்சது. விஜய் அவர்களுடைய இந்த நேற்று நடந்த மாநாட்டில் அந்த இறப்புக்கு நீங்க ட்வீட் போட்டதை நான் தப்புன்னு சொல்லவே இல்லை. ஆனா இதே ட்வீட்டை நீங்க அன்னைக்கு போட்டுருக்கணுமா இல்லையா? அன்னைக்கு போட்டது கரெக்டாக இருக்குமா இல்லையா? அப்போ உங்களுக்கு விஜய்னா மட்டும் உங்களுக்கு வந்து பொத்துக்கிட்டு வந்துடும், ரோசம் பொத்துட்டு வந்துடும், பாசம் பொத்துட்டு வந்துடும். ஆனால் வேற எங்கே நடந்தாலும் உங்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுதானே. அடுத்து இந்த மீடியா, நீங்கள் எவ்வளோ மீடியாங்கிறது நேற்று நல்லா தெரிஞ்சிட்டியா? நான் ஏற்கனவே சொன்னால இந்த இறப்பெல்லாம் அன்றைக்கெல்லாம் கவர் பண்ணவே இல்லையே சார். இதெல்லாம் யாருமே நீங்கள் கவர் பண்ணி கொண்டு வரவே இல்லையே. இந்த உதயநிதியோட கல்யாணத்தில் போனது 2 இளைஞர் செத்தது கூட ஒளிமன் நியூஸில் போட்டாங்க, உடனே டெலிட் பண்ணி விட்டாங்க. என்ன பயம் தெரியல, அந்த அளவுக்கு ப்ரெஷர் வந்திருக்கு, டெலிட் பண்ணி விட்டாங்க. நேற்றுக்கு இந்த விஜய் நிர்வாகிகள் கூட்டத்தில் நடந்த இறப்புக்கு லைவ் டெலிகாஸ்ட் பண்ணுறாங்க. எங்கே போயிட்டாங்க? அந்த பையன் இறந்து போனார்ல, அவங்க வீட்டுக்கு போயிட்டு அவங்க பொண்டாட்டி எடுவதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த அளவுக்கு இங்கே யாருக்கு வேணும்? ஒருவர் இறந்து விட்டார், அது வருத்தத்துக்குரிய விஷயம்தான், அது எந்த மாற்று கருத்தும் கிடையாது. அது நீங்கள் வந்து கொண்டு வந்தீங்க, ஓகே. இதே விஷயத்த மற்ற விஷயங்களையும் இறந்து போனப்போ நீங்கள் கொண்டு வந்தீங்கன்னா ஓகே. சரி, நீங்கள் அதில் கொண்டு வரீங்க, உங்களுக்கு விஜய்னா உங்களுக்கு பிடிக்காது, அவரை அடிக்கணும், அதனால் காமிக்கிறீங்க. அது இந்த அளவுக்கு கொண்டு சேர்க்க வேண்டிய அவசியம் என்ன? அவங்க வீட்டில் கொண்டு கேமரா வைக்க வேண்டிய அவசியம் என்ன? இந்த நியூஸ் தமிழ் அப்படின்னு ஒரு தொலைக்காட்சி இருக்குது. இப்போ தான் ரீசெண்டாக கரூரில் திமுக எம்எல்ஏ யார் பழனியாண்டி நிருபர்லாம் கொண்டு வச்சு ஊமை குத்தி விட்டாங்க. அதுக்கு முதல்ல குரல் கொடுத்தது தாவேகா தான். இது அருண்ராஜ் ஐஆர்எஸ் இருக்கட்டும், ஆதவர்ஜனா இருக்கட்டும், விஜய் அவர்களே அந்த வீடியோ வெளில வந்தது பிறகு இது கண்டனத்துக்குரியதுன்னு போட்டார். முதல் சப்போர்ட் இங்கே தான் வந்துச்சு. அவனுக்கு கூட திமுக எம்எல்ஏ பழனியாண்டிலாம் போடல, எம்எல்ஏ பழனியாண்டி திமுக போட்டால் எங்களுக்கு பிரச்சனை வந்துருமா? ஏன்டா உங்கள் நிறுவனத்தில் உள்ள ஒரு ஊழியர் பாதிக்கப்பட்டிருக்காரு, அதுக்கே உங்களால் நீதி கண்டுபிடிக்க முடியல. இவங்க வந்துட்டாங்க, வட மாநில இளைஞர் இறந்துட்டா அதுக்கு நீதி கண்டிப்பாக இறந்ததுக்கு கண்டிப்பாக தாவேகா சார்பாக கண்டிப்பாக ஒன்று ஏதாச்சும் பண்ணணும் அந்த குடும்பத்துக்குங்கிறது நாங்கள் மனப்பூர்வமாக நாங்களே கோரிக்கை வைக்கிறோம். ஆனால் வீட்டில் கொண்டா கேமரா வச்சுட்டு அதில் வந்து நியூஸ் தமிழ் தொலைக்காட்சியில் உள்ள நிருபரை வந்து தாக்கிட்டாங்களாம். கார் மேலே ஏறி ஒரு நிர்வாகி சண்டை போடுறாராம். எதுக்கு? இந்த நியூஸ் ஏன் போட்டேன்னு. உண்மையிலே என்ன நடந்துச்சுன்னா, அந்த நியூஸ் தமிழ் வண்டி வந்துச்சுல, அப்போ ஒருத்தர் அந்த வண்டியில் அடிபட்டுட்டாரு. அதை கேட்டு பிரச்சனை பண்ணி டென்ஷனாகி மேலே ஏறிட்டாப்ல. இந்த காரை வர மோதிச்சு நியூஸ் தமிழ் அந்த தொலைக்காட்சியில் உள்ள கார், அதுக்கு சண்டை போட்டுறாங்க. இவங்க அப்படியே பிளேட்டை மாற்றி விட்டாங்க. இந்த அளவுக்கு மீடியா இருக்கிறீங்களே, உங்களை வச்சு செய்யணும். அதனால தான் உங்களை மாதிரி ஆட்களை விஜய் ஒரு பொருட்டா கூட மதிக்கிறது கிடையாது. நாய் மாதிரி பார்க்குறாரு. மீடியா வந்தால் ஓடி விடுறான்ற அப்படி இல்லை. அதுக்கு இது ஒரு ரீசன். விஜய் அவர்களை என்ன விமர்சனம் பண்ணணும்னு யாருக்கும் தெரியல. ஏன்டா அவருக்கு பின்னாடி எந்த பேக்கேஜிங் கிடையாது, சுத்தமாக வந்திருக்கிறாரு. நேற்று விஜய் அவர்கள் பேசினாரு, அதை வச்சு சாட்ட ஒரு மோக்கிங் வீடியோ போட்டிருந்தாப்புல. என்னன்னா, விஜய் அவர்கள் மக்கள்கிட்ட வந்து நீதி கேட்குறாரு. என்னன்னா, எங்கள் கூட்டத்துக்கு அனுமதியை கொடுக்க மாட்டாங்கிறாங்க, இதுக்கு நீங்கள் தான் ஒரு நீதி சொல்லணும், நான் உங்கள்கிட்ட நீதி கேட்குறேன் அப்படின்னு சொல்லியிருந்தா. அப்படி இல்லை, சாட்டா நேற்றுக்கு உடனே அவர் வீடியோ ஒன்று போட்டாப்புல. ஆனால் தான் பிரச்சனையை மக்கள்கிட்ட போய் சொல்லிட்டு உட்காந்துருக்காங்க. நான் என்னங்க தப்பு பண்ணேன், நான் என்ன பாவம் பண்ணேன், என்னை ஏன் இப்படி விமர்சனம் பண்றீங்க,
என்னைய எப்படி கேலி பண்றீங்க? உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா? சொல்லுங்க கோபால், தப்பா அப்படின்னு கேட்டிருக்காப்ல. நான் என்ன தப்பு பண்ணேன்? நான் என்ன பாவம் பண்ணேன்? உங்களுக்காக நான் அரசியலுக்கு வந்து தப்பா? சொல்லுங்க கோபால், சொல்லுங்க கோபால் அப்படின்னு இது வீடியோ போட்டிருந்தாப்புல. ராசா அது அப்படி கிடையாது. வடசரவாக்கத்தில் சீமான் மேலே ஒரு கேஸ் ஒன்று கொடுத்துருந்தாங்க, விஜயலட்சுமி ரேப் அண்ட் எஸ்கேப் கேஸ்ன்னு நினைக்கிறேன். அப்போ மக்கள்கிட்ட ஒரு நீதி கேட்டாப்புல சீமான். என்ன நீதி கேட்டாப்புல? நான் என்ன பாவம் பண்ணினேன்? நான் என்ன தப்பு பண்ணினேன்? சொல்லுங்க. விஜயலட்சுமி லவ் பண்ணது குத்தமா? இத்தனை வருஷமா என் பிள்ளைங்க கொதறிட்டு இருக்கீங்களே, சொல்லுங்க. பக்கத்துல என் புள்ள நிக்கிறா, அவ என்ன பார்த்து என்ன நினைப்பா? போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ என்ன பண்ணிட்ட? நீ எம்ஜிஆரா? நீ கலைஞரா? 11ஆவது படிக்கிறாங்க என் பையன். அவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன நினைப்பாங்க? பொறுக்கி பையன் நினைப்பாங்க. நீங்க சொல்லுங்க மொட்டங்கள், நீங்க சொல்லுங்க மொட்டங்கள். நான் அந்த பொண்ணை லவ் பண்ணது தப்பா? சொல்லுங்க மொட்டங்கள். நான் அந்த பொண்ணை மாசமாக்குனது தப்பா? அப்ப 15 வருஷமா என்னை பழி போட்டு அவமானப்படுத்துறீங்க, கோதரி திங்கிரியல எல்லாரும் என்னை என் குடும்பத்தை, என் பிள்ளைகளை. என் மயன் பெரியவனுக்கு எல்லாம் நல்லா விவரம் தெரிஞ்சிருச்சு. இதெல்லாம் அவன் பார்த்தானே, அவன் நண்பர்கள் பார்த்தா என்ன ஆவாங்க? போர்க்கி பேடா, போர்க்கிடா. நீ அதுல உங்களுக்கு முகம் சொல்லிக்க மாட்டேங்குது. கேவலப்படுற அவமானப்படுறவன் சீமான், அவன் குடும்பம், அவன் பிள்ளைகள்னா என்னை சுத்தி நிக்கிற இந்த என் மகன் நிக்கிறா. இவன் என்ன நினைப்பா என்னைய? அதெல்லாம் உங்களுக்கு அவமானமா இல்லையே, கேவலமா இல்லையே? அந்த முகத்தை ஒரு தடவை காட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. அதையே என்னைய சொல்லும் போது சிரிக்குத முகம் அப்படின்னு நீதி கேட்டார்ல, அப்படி இருக்கணுங்க. டோன் மாறணும். என்னையா சட்டம் உனக்கு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது, என்கிட்ட கேளு, நான் சொல்லி தரேன். ஏண்டா சீமான் வாழ்க்கை நாய, எடுக்கடா திரும்பி மேடையில் உட்காந்து என்னை பற்றி தப்பா என்னையும் திமுகவையும் கோத்துட்டு பேசிட்டு இருக்கிற ஆல்கா நாய. அப்படி விஜய் மேலே என்ன விமர்சனம் வைக்கிறதுன்னு இங்கே யாருக்கும் தெரியலை. அதான் அட்டாக் பண்ணணும். கொலைப்பழி சுமத்தலாமா? வாய்ப்பு இருக்குது, நிறைய டெத்து நடக்குது, அதனால கொலைப்பழி சுமத்தலாங்க. தற்கொலைத்தனமாக இருக்கிறாங்க பசங்க, அரசியல் புரிதல் இல்லாமல் இருக்கிறாங்க, கூமுட்டைகள், அரசியல் கூமுட்டைகள் அப்படின்னு நீங்கள் எவ்வளோ விமர்சனாலும் வைங்க. உங்களை மாதிரி கொத்தடிமையாக கிடக்கிறதுக்கு தாவேக்கால தற்கூரியாக இருந்துட்டு போகிறது எவ்வளவோ மேலுன்னு எல்லா பசங்களும் இறங்கிட்டாங்க. களத்தில் இறங்கி அவங்க வேலையை பார்த்துக்கிட்டு இருக்கிறாங்க. நீங்கள் கல்லெறிஞ்சிக்கிட்டே இருங்க, விஜய் மேலே கல்லெறிஞ்சிக்கிட்டே இருங்க. நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம் சார், எங்களுக்கு நிறைய வேலை இருக்குது சார், உங்களுக்கு பதில் கொடுக்க எங்களால் முடியாது, எங்களுக்குன்னு பெரிய வேலைகள் இருக்குது. அதனால தான் பசங்க எலெக்ஷன் நெருங்கிட்டு இருக்குல்ல, நாங்கள் எங்கள் வேலையை பார்க்குறோம். நீங்கள் விஜய் மேலே எவ்வளோ விமர்சனம் தாண்டி வந்த மனுஷையா. ஃபஸ்ட்டு சொன்னாங்க இந்த மூஞ்செல்லாம் காசு கொடுத்து யார் பார்க்கணுன்னாங்க. அப்புறம் படத்தில் நடித்து வந்தது பிறகு அவள் மக்களுக்காக என்ன பண்ணார்? சென்னையில் வந்து பெரும் வெள்ளம் வந்துச்சு, என்ன பண்ணார்? கொரோனா வந்துச்சு, அது என்ன பண்ணார்? அதுக்கு என்ன பண்ணார்? இதுக்கு என்ன பண்ணார்னு அவ்வளோ விமர்சனங்கள். சரி, இந்த மக்களுக்காக ஏதாச்சும் ஒன்று செய்யணும்னு வந்தால் நடிகனாக இருந்து கொண்டு நீங்கள் வந்து அரசியலுக்கு வந்துடலாமா? நடிகர் என்ற ஒரு தகுதி போதுமா அரசியலுக்கு வருவதற்கு அப்படின்னு விமர்சனம் பண்ணாங்க. சரி, வந்துட்டாப்புல ஒழுங்கா பேசவே தெரியல, 2 நிமிஷம் பேசுகிறாப்புல, 3 நிமிஷம் பேசுகிறாப்புல அப்படின்னு விமர்சனம் வச்சிங்க. இப்போ நேற்று 45 நிமிஷம் விட்டு பொழந்து விட்டு அனுப்பிட்டு இருக்காவில். இப்போது அங்கே ஏதாச்சும் ஒரு விஷயம் நடந்துச்சுன்னா அதை எடுத்து வச்சு பெரிய அளவில் பேசுவீங்க. நீங்கள் எத்தனை பிரச்சனைனாலும் கொண்டு வாங்க, நீங்கள் எவ்வளோ இஷ்யூனாலும் கொண்டு வாங்க, களத்தில் அதை டீல் பண்ணுறதுக்குன்னு எங்கள் கூட்டமே இருக்குது. அதை தாண்டி நீங்கள் விஜய் மேலே கை வச்சு பாருங்கள்.